அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன். சிஎம்ஏ அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நெறைய பேத்துக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா, அதுல வந்து நெறைய சந்தேகங்கள் இருக்கும். எப்படி படிக்கணும்? எங்க படிக்கணும்? எத்தன வருஷம் இது ஆகும் எடுத்துக்கும்? அந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லா கேள்விகளுக்கும் அண்ட் சிஎம்ஏ பத்தின ஒரு முழு விவரத்தையும் தர்றதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க மோகன் குமார், மாஸ்டர் ப்ரொஃபஷனல் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமில சிஎம்ஏ கோச்சிங் சென்டர் அது. அங்க ஃபேக்கல்ட்டியா இருக்காரு. அண்ட் ஆல்சோ மாஸ்டர் ப்ரொஃபஷனல் அகாடமி ஃபவுண்டர் டாக்டர் கண்ணன் சார் நம்ம கூட இருக்காரு. இவருக்கு 12 இயர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோச்சிங் ஃபீல்ட்ல இருக்கு. அ சிஎம்ஏ குரு அப்படிங்கிற ஒரு அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு. அ இவங்க இவங்க கிட்ட இருந்து நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு கத்துக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம் சிஎம்ஏ பத்தி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த செஷனுக்குள்ள போலாம். அ மோகன் குமார் சார், ஸோ உங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் சார். ஸோ கிரேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹோப்3 ஃபவுண்டேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் பீன் மோர் தென் 2 வீக்ஸ் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டூயிங் சம்திங் கிரேட் டு த சொசைட்டி. ஸோ அதனால தான் நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணது. ஸோ தேர் ஆல்சோ டூயிங் சம்திங் கிரேட்னாலும் வி வாண்ட் டு ஹெல்ப் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேவா, ஸோ நார்மல் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸை ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்குள்ளே எடுத்து போகலாம். ஸோ வேர் சேம் ஆஸ் இப்போ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலன் அண்ட் எபோவ் தட்டாகவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸோ வி ஹாவ் ஸ்டார்டட் திஸ் foundation. Sorry, we have started our Master Professional Academy with our founder Kannan sir. So today I'm going to give you the brief explanation. So உங்களுக்கு ஃபுல்லாமே வந்துட்டு சிஎம்ஏ அப்படின்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, ஸோ அதை எப்படி கிளியர் பண்ண வைக்க முடியும், ஸோ எப்படி வந்து மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி நம்ம மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எப்படி தனித்துவம் வாய்ந்தது, ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படிங்கிறது இப்போ நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் அவேர்னஸோட சேர்த்து வி ஆர் ஆல்சோ கிளாட் டு ரிசீவ் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை ஸ்க்ரீன் நவ். ஸோ பிஃபோர் கோயிங் டு சிஎம்இ ப்ரோக்ராம் பற்றி உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு லெட் யூ நோ அபவுட் த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க கெசட்டட் ஆஃபீஸர் சைன் பண்ணக்கூடிய 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கால்ட் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இதை பற்றி, பிகாஸ் நிறைய எக்ஸாம்ஸ் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசி ஒரு சோஷியல் மீடியாஸில் வி சி. ஸோ செகண்ட் திங் இஸ் லைக் சிஎம்இ, ஸோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா, ஸோ சம்திங் ரிலேட்டட் டு காஸ்டிங். ஸோ ஒரு பொருளோட விலையை எப்படி நிர்ணயிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் தான் இந்த சிஎம்ஏ ஒரு இது வரும். ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ தேர்ட் ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால் சிஎஸ், த கார்பரேட் செக்ரட்டரி. ஸோ அது எப்படின்னா, ஸோ கம்பெனியோட ஸோ லீகல் எத்திக்ஸ் அண்ட் லீகல் ஃபார்மாலிட்டிஸை பார்க்கறதுக்காக அது. ஓகே, ஸோ இந்த 3 தான் இந்தியாவில் ஸோ கவர்மெண்ட்னால ஆத்தரைஸ் பண்ண 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இந்த கோர்ஸோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கலாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய சிஏ பற்றி தான் கேட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நார்மல் ஹியூமன் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஸோ சிஏ எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்கு, ஸோ அதுதான் வந்து வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். எப்படின்னா, ஸோ இந்த 3 கோர்சஸ்க்கான ஸ்கோப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஜாப் நேச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 இதையும் தனித்துவம் வாய்ந்தது. ஸோ ஒருத்தர் பண்ற வேலையை இன்னொருத்தர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த 3க்கான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சேம் வெயிட்டேஜ் தான். ஸோ நான் சிஏ படிச்சிருக்கேன், ஸோ சிஎம்ஏ படிக்கிறது வெயிட்டேஜா, சிஏ படிக்கிறது வெயிட்டேஜான்னு கேட்டால் 3மே தனித்துவம் வாய்ந்த ஃபீல்டு. ஸோ ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலையை இன்னொருத்தர் பண்ண முடியாது. ஸோ இந்த 3மேயோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ அதனால தான் 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தனியாக பாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட சிஎம்ஏவோட இதை பாடியை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா ஐசிஏஐ. ஸோ அட்ஸ் கால்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சிஎம்இ ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கோர்சஸை இவங்க இந்த பாடி தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இவங்க தான் கண்ட்ரோல். ஓகே, இட்ஸ் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, ஸோ லெட்ஸ் see about this one. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் எப்போ அப்படின்னா 1944 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்லாமல், ஸோ இதுக்கு முன்னாடி சிஎம்ஏவை நம்ம எப்படி கூப்பிட்டு இருந்தோம், டிஃப்ரெண்ட் நேமில் எப்படி கூப்பிட்டு இருந்தோம்னா
ஐசிடபிள்யூன்னு கூப்பிட்டுருந்தாங்க. தட் மீன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இன் 1944 ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம அப்படிதான் கூப்பிட்டுருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 1959 தான் ஸோ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம வந்துட்டு சிஎம்இ ஸோ அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ இது எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணலாம், ஸோ இந்த கோர்ஸை முடிக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ இயர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் 3 விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் என்னன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் பற்றி 6 months எடுத்துக்கும். இந்த ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு வில் பி ஹேவிங் 6 months. ஸோ எவ்ரி ட்வைஸ் இன் அ இயர். ஸோ எக்ஸாம் வந்து எப்பப்போ நடக்கும்னா ஒரு வருஷத்தில் 2 டைம் நடக்கும். ஸோ மேபி இந்த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் டிசம்பர். ஸோ 2 டைம் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 months போதுமானது, மோர் தென் இனஃப். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு நார்மலாக 6 monthsக்குள்ளே படித்தாங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் முடிச்ச விட்டி செகண்ட் வந்து அவங்க எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஸோ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸும் ஒரு வருடத்தில் 2 முறை நடக்கும். ஸோ அது ஆல்சோ இட் ஆல்சோ டேக் ஜூன் அண்ட் டிசம்பர். ஸோ இந்த 2 பீரியட்ல நடக்கும். ஸோ இது வந்து 2 விதமாக குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ன குரூப்ஸுங்கிறது ஸோ நான் இந்த இன்டர்மீடியட்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றப்ப இது பண்றேன். ஓகே, ஸோ தேர்ட் திங் இஸ் கால்ட் ஆர்டிகல்ஷிப். ஸோ ஆர்டிகல்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இன்டர்ன்ஷிப்னு ஒன்று போவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்னு ஒன்று போவாங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்னாலும் ஸோ அவங்க என்ன துறையில் போக விரும்புகிறாங்களோ ஸோ அந்த துறைக்கு பிஃபோர் ஹேண்டாக ஒரு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கார்பரேட்ஸில் அது வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இப்போல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருந்தே ஐசிஐ என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறது மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ மற்ற இன்ஜினியரிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இன்டர்ன்ஷிப் மேண்டேட்ரியான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கிடையாது. இட்ஸ் வந்து கார்பரேட் டிபெண்டிங் அப்பான் த கார்பரேட்ஸ் வந்து இட் வில் டிஃபர். பட் இந்த ஐசிஐயோட ப்ரொஃபஷனல் கோர்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்ன்ஷிப்புங்கிறத மேண்டேட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த துறைக்குள்ள வரக்கூடாது. ஸோ அவங்க எலிஜிபிளே கிடையாது. இப்போ அவங்க இந்த ஆர்டிகல்ஷிப் முடிக்கல அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் டு அட்டெண்ட் தேர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட்டை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை கம்பல்சரியா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்ல கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் ஸோ ஆர்டிகல்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப் அட்லீஸ்ட் பாஸ் பண்ண உடனே அவங்க வந்து ஆர்டிகல்ஷிப் போட தொடங்கிடலாம். அது வந்து 1.6 இயர்ஸ் வந்துட்டு கம்பல்சரியா மினிமம் பீரியட் அவங்க பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அவங்க ஃபைனல் எக்ஸாம் பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கால்ட் ஃபவுண்டேஷன், செகண்ட் திங் இஸ் கால்ட் இன்டர், தேர்ட் திங் இஸ் கால்ட் ஆர்டிகல்ஷிப் அண்ட் ஃபோர்த் திங் இஸ் கால்ட் ஃபைனல். ஸோ இந்த 4 ஸ்டேஜையும் முடிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க ஒரு ஐசிஐனால சர்டிஃபைடு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பூரா யாரு கண்டக்ட் பண்றாங்கன்னா ஐசிஐ தான். ஸோ ஒரே ஒரு சின்ன டவுட் சார், சின்ன டவுட் சார், இதுல ஆர்டிஷன்ஷிப் போட்டுருக்கீங்க, ஆர்டிகல்ஷிப்பா ஆர்டிஷன்ஷிப்? ஆர்டிகல்ஷிப். ஓகே 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 காட் ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் இன்டர்ன்ஷிப் சார், நத்திங். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஃபவுண்டேஷன்ல என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த ஃபவுண்டேஷன் அட்டன் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ 10th முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ ஐசிஐல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அவங்க. ஸோ ஐசிஐலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 10th படிச்சு முடிச்சு அந்த மார்க் ஷீட் கிடைச்சாலே அவங்க எலிஜிபிள். பட் 12th முடிச்சாதான் ஃபவுண்டேஷனோட எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் ரைட் ஃப்ரம் யூர் 10th ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் அட்டெண்டிங் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் வில் பி ஸ்டார்டிங் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் 12th எக்ஸாம். ஸோ 12th எக்ஸாம் முடிச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அங்கே அவங்க என்ன டெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா ஸோ இவங்க 11th and 12th இருக்கக்கூடிய நார்மல் சப்ஜெக்ட்ஸே உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதான் விரும்புகிறாங்க. ஸோ அவங்க வெறும் 4 பேப்பர் தான் அந்த ஃபவுண்டேஷனில் வச்சுருக்காங்க. 6 months டைம் இருக்குது அவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. மினிமம் பீரியட் 6 monthsல அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு நார்மலாக பேப்பர் 1 இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஸோ பேப்பர் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அவங்களோட கோரே அதுதான். தேர்ட் திங் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லா அண்ட் எத்திக்ஸ். ஓகே, ஸோ லா அண்ட் எத்திக்ஸ் அவங்க புதுசாக படிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்.
மேத் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்சோ தே வில் பி லேர்னிங் இன் 12th. இதுதான் பேசிக்கான பேப்பர்ஸ் இந்த ஃபவுண்டேஷன்ல முடிக்கக்கூடிய இந்த 4 பேப்பர் தான். இந்த 4 பேப்பர் வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களால முடிச்சு ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ வாட் தே ஆர் ஹேவிங் இஸ் லைக், ஸோ இந்த ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் என்ன பண்றாங்க, ஐசிஏ என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிபிடியில் விசிபிள் ஆகிற ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸோ நிறையா ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தே வில் பி ஹேவிங் த நாலேஜ் டு ஒர்க் குளோபலி. ஓகே, ஸோ இந்த குளோபலாக அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தே ஹாவ் ஆடட் தீஸ் திங்ஸ். ஸோ சாப் ட்ரைனிங், ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், ஸோ இதெல்லாம் ஐசிஏயோட இன்பில்ட், இந்த கோர்ஸோட இன்பில்ட்லேயே வந்துடுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா தே வாண்ட் டு ஒர்க் குளோபலி அண்ட் டிஃப்ரெண்ட் கார்பரேட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்ப தே ஆர் இன் நீட் ஆஃப் தட். ஸோ அதனால ஸோ இந்த ட்ரைனிங்கும் சேர்த்தியே கொடுக்குறாங்க ஐசிஏ. ஸோ செகண்ட், ஸோ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிச்ச விட்டு உங்களோட நெக்ஸ்டோட யுவர் ஏம் என்ன அப்படின்னா, ஸோ இன்டர் முடிக்கிறது தான். ஸோ இன்டர்ங்கிறது மறுபடியும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்டருக்குன்னு சொல்லி தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச விட்டு யூ வில் பி ஹேவிங் 8 பேப்பர்ஸ். ஸோ ஃபவுண்டேஷனில் வெறும் 4 பேப்பர், ஸோ இன்டரில் 8 பேப்பர் இருக்கு. ஸோ அந்த 8 பேப்பரை 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 குரூப் பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 1 வில் பி ஹேவிங் ஃபினான்ஷியல். ஸோ இந்த 4 பேப்பரையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குரூப் 1ல என்னன்ட்டு, குரூப் 2லையும் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குரூப் 2 குரூப்பையும் நீங்கள் அட் ஒரே எக்ஸாமில், தட் மீன்ஸ் ஜூனில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் அந்த ஸ்கெடியூல்லேயே நீங்கள் எழுதணும்னா ஹோல் 8 பேப்பர்ஸ்லையும் நீங்கள் எழுதலாம். இல்லை நான் ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஒரு குரூப்பை நான் இங்கே ஜூன்லேயும் ஒரு குரூப்பை டிசம்பர்லையும் எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த சிஎம்ஏ ஒரு குரூப் முடிச்ச உடனே, ஏதாவது ஒரு குரூப் இல்லை மொத்தமாகவே முடிச்சோன்னா யுவர் ஆர்டிகல்ஷிப் பீரியட் வில் ஸ்டார்ட். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் ஆர்டிகல்ஷிப் வித் கார்பரேட்ஸ். நீங்கள் எந்த ஒரு கார்பரேட்ஸ் கூட ஆர் டைப் வச்சிருக்க எங்கே வேணாலும் யூ கேன் டூ யர் ஆர்டிகல்ஷிப். ஸோ ஆர்டிகல்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் வாண்ட்ஸ் டு கோ அப் டு 1.6 years. ஓகே, 1 வருஷம் 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு மினிமம் பீரியட் நீங்கள் முடிச்சிருக்கணும் ஆர்டிகல்ஷிப்பில். எதுக்காக அப்படின்னா ஃபார் கெட்டிங் எலிஜிபிலிட்டி ஃபார் அட்டைனிங் யுவர் ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு போகிறக்காக எலிஜிபிலிட்டி வந்துட்டு சிஎம்ஏ இன்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து 1.6 years மினிமம் பீரியட் ஆஃப் யுவர் ஆர்டிகல்ஷிப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் முடிச்சோடனையும் வாட் யூ வில் பி ஹேவிங் இஸ் யுவர் ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸ்லையும் சேம் ஆஸ் இன்டர் மாதிரியே உங்களுக்கு 8 பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 8 பேப்பரை 2 குரூப்பாக பிரிச்சு இருப்பாங்க. ஸோ இந்த 2 குரூப்போட பேப்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த 2 குரூப்பையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதுற மாதிரி இருந்தாலும் எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ என்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ அகாடமிக்ஸ் பார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன சப்ஜெக்ட்ஸ், ஸோ எப்படியெல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்கும், அது எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்கெடியூலில் நான் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் இது என்ன, இந்த பிபிடி என்ன அப்படின்னா, ஸோ இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ இவங்க தான் இந்தியாவில் ஸோ யூனிவர்சிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பாடி. ஸோ இந்த பாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏதாச்சும் 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸில், ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஷிப் அண்ட் ஆல்சோ சிஎம்ஏ காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஸோ இந்த 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு கம்ப்ளீட்டிங் யுவர் பிஜி. ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க 12th முடிச்சுன்னா டேரெக்டாகவே இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் என்டர் ஆயிடுவாங்க. ஸோ காலேஜ் படிக்காம. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ அவங்க இந்த கோர்சஸை முடிக்கிறாங்க, 3 ஒரு கோர்சஸை முடிக்கிறாங்கன்னா ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ட் டு பிஜி அப்படிங்கிற ஒரு இதை அவங்களே ஒரு சர்க்குலேஷன் அண்ட் இதை வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலன்ட் டு பிஜி. பட் ஐ ஒன்ட் சே இது வந்து பிஜிக்கு ஈக்குவலண்டான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு படி மேலேன்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறது ஓபியஸ்லி ஒரு படி மேலே தான். ஸோ பிஜிக்கு ஈக்குவலண்ட் கிடையாது, பட் தே ஆர் ரெகக்னைஸ்ட் இட் ஆஸ் ஈக்குவலன்ட் டு பிஜி. ஸோ இது என்ன, இந்த பிபிடி என்ன அப்படிங்கிறா, ஸோ ஐசிஏ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் எதுக்காக ஐசிஏ சாப்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கூட. ஸோ இப்போ நம்மளோட காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை
மானிட்டர் பண்றது யாருன்னா ஐசிஏஐ அப்படிங்கிற ஒரு பாடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பாடிஸ்ல அவங்க சர்டன் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஸோ அவங்களோட கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் ஸோ இந்தியாவில் நீங்கள் வந்துட்டு சிஎம்ஏ தட் மீன்ஸ் ஐசிஏஐ நடத்துகிற சிஎம்ஏ கோர்சஸை முடிச்சிங்க அப்படின்னா வித்தவுட் எனி ஃபர்தர் எக்ஸாம்ஸ், எந்த ஒரு ஃபர்தர் எக்ஸாம்ஸும் எழுதாமல் டைரக்டாக நீங்கள் இந்த ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்ரீலங்கா they are accepting your CMA, your certifications. So இந்தியாவோட CMA certification, ICAI certifications வந்து இந்த 3 கண்ட்ரியுமே so they accept it without any further exams. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் எழுதாம நீங்க டைரக்டா போயிட்டு ப்ரொஃபஷனலா அங்க ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த 3 கண்ட்ரில நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ மற்ற கண்ட்ரில என்னால் ஒர்க் பண்ண முடியாதா, வெறும் இந்த 3 கண்ட்ரில ஒர்க் பண்ண முடியாதா, அது மட்டும்தான் பண்ண முடியும், பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரீஸ்ல வேணால் போய் ஒர்க் பண்ணலாம். பட் அங்கே இருக்க பாடி வந்து தே ஹாவ் சம் நார்ம்ஸ். ஓகே, ஸோ நார்ம்ஸ் இன் த சென்ஸ் ஜஸ்ட் 1 or 2 பேப்பர்ஸ் யூ ஹாவ் டு கிளியர். ஓகே, ஸோ அவங்க சொல்கிற ஒரு பேப்பர் இல்லை 2 பேப்பரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அண்ட் யுனைடெட் கிங்டம் இந்த 3 கண்ட்ரிலையும் யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் எனி ஃபர்தர் எக்ஸாம்ஸ். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இல்லாமையே நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணலாம். பட் வித் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் சம் அதர் கண்ட்ரினா அவங்களோட பாடி என்ன சொல்றாங்களோ, ஸோ அவங்களோட பாடி இந்தியன் ஐசிஏஐ நடத்துகிற சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னா எவ்வளோ பேப்பர்ஸ் கிளியர் பண்ணணும் அவங்க சொல்றாங்கன்னா மேபி 1 or 2, வெறும் ஒரு பேப்பர் இல்லை 2 பேப்பர் இருக்கும், அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணலாம். இந்த சேம் வே நம்ம ஐசிஏஐயும் ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்க டைஅப் இல்லாத கண்ட்ரிஸ் கூட தே ஹாவ் ஆல்சோ வாண்ட் டு ரைட் சம் எக்ஸாம்ஸ், அவங்களும் வந்து எழுதணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த பிபிடி. நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஐசிஐ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ தே ஹாவ் டைஅப்ஸ். ஓகே, ஸோ நான் ஃபியூ டைஅப்ஸை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைஅப்ஸ்லாம் எதுக்காக கார்பரேட்ஸ் கூட டைஅப் வச்சுருக்காங்கன்னா ஸோ ஆஸ் சூன் அஸ் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஒரு ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிக்கிறாங்க, ஸோ எல்லா ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு எல்லா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் முடிச்சிடுறாங்க அப்படின்னா their profile will be sent to these corporates. இந்த கார்பரேட்ஸுக்கு their profile will be sent. ஸோ இந்த அகாடமிக் பீரியடுக்கு ஸோ இந்த கேலண்டர் இயருக்கு ஸோ இவ்வளோ பேர் பாஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ வாட் தீஸ் கார்பரேட்ஸ் வில் டூனா they will send the interview call letter. ஓகே, ஸோ இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கெட், ஸோ நீங்கள் போய் இன்டர்வியூ ஒரு ஹெச்ஆர் பிடிச்சி ஆர் நீங்கள் ஷெட்யூல் பண்ண தேவையில்லை, ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு அப்ளை ஃபார் எனி ஜாப் போர்ட்டல்ஸில் போய் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. பிகாஸ் யூ வில் பி ரிசீவிங் த மெயில்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கார்பரேட்ஸ். எல்லா கார்பரேட்ஸ் கிட்டவும் நம்ம டைஅப் வச்சிருக்க கார்பரேட்ஸ் ஆர் டைஅப் இல்லாத கார்பரேட்ஸுக்கும் உங்கள் ப்ரொஃபைல் வில் பி சென்ட் அண்ட் தே வில் பி சென்டிங் யூ த ஷெட்யூல் ஃபார் இன்டர்வியூ. ஓகே, ஸோ இதுலேயே கீழே நான் ஹையஸ்ட் பேக்கேஜ் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி செப்பரேட்டான ஒரு பிபிடி இருக்கு. எஸ், ஸோ செப்பரேட்டான பிபிடி இந்த எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க சேலரி பேக்கேஜ், இந்த சேலரி ஆஃப் ₹5,76,000 அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பர் ஆனம் யாருக்கு கிடைக்கும், ஒரு ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட் அவர் வந்துட்டு மினிமம் பீரியட் தட் இஸ் 1.5 years மினிமமாக ஜூனியராக ஒர்க் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு கார்பரேட்ஸில் டு கெட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு சர்டிஃபைடு சிஎம்ஐவாக ஆனதுக்கப்புறம் ஒரு மினிமம் பீரியட் அவங்க வச்சுருக்காங்க. தட் மீன்ஸ் 1.5 years முடிச்சதுக்கப்புறம் ஒரு கார்பரேட்டில் முடிக்கிற வரைக்கும் they will receive an average salary of ₹5,76,000. முடிச்சதுக்கப்புறம் they will be அந்த மினிமம் பீரியடை முடிச்சதுக்கப்புறம் they will be having a salary of starting from 12 lakh to 57 lakh per annum. So in the 12 lakh to 57 lakh per annum depending upon their skills after completing that minimum period, that 1.2 on 6 years. So அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இப்போ கரண்ட்ல இருக்க மார்க்கெட்டோட salary package for CM. So this thing is like fees. So fees in regards to your registration with ICAI. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் யார் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிஏஐக்கு நீங்கள் கட்ட வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகே, ஸோ இஃப் யூஆர் இண்டிவிஜுவல்னா நீங்கள் நம்ம அங்கே ரெஜிஸ்டர் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த சிஎம்ஏ கோர்ஸுங்கிறத நம்ம பண்ண முடியாது.
ஸோ இந்த சிஎம்ஏ கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு லெவலுக்குமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபவுண்டேஷன் முடிச்ச விட்டு இன்டருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸோ இன்டர் முடிச்ச விட்டு ஃபைனலுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அதோட ஃபீஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபீஸுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் பி சென்டிங் யூ த ஃபுல் புக்ஸ். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் புக்ஸு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து ஸோ யூ வில் பி ரிசீவிங் ஃப்ரம் ஐசிஐ. ஸோ புக்ஸ் எல்லாம் தே வில் பி ரிசீவிங் ஃப்ரம் ஐசிஐ. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு என்னென்ன ஃபீஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். எக்ஸாம் ஃபீஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உனி வந்துட்டு மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி எப்படி வந்துட்டு இதை ஆரம்பித்தோம், ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் நான் வந்துட்டு ஒன்று சொல்ல விஷயம், இதுக்குள்ளே போகிற முன்னாடி அவர் ஃபவுண்டர் கண்ணன் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ ஈ ஹாவ் தட் மைண்ட் செட் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் இம்ப்ரெஸிங் இண்டிவிஜுவல். ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு மாணவனை எப்படி வந்து கொண்டு போகணும், ஏன்னா அவரோட லைஃப்பில் பார்த்தது அதிகம். ஸோ அதிகம் இந்த சென்ஸ் ரொம்ப இயர்ஸ் படிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப இயர்ஸ் படித்து நம்ம ஏன் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா, அந்த ஸ்டடியிங் ஃபார் ஏஜஸ், தட் மீன்ஸ் ஒரு 10 to 12 இயர்ஸ் படித்ததுக்கான வேல்யூவை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை ஃபினான்ஷியலாகவும் ஒரு கெரியராகவும் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் இம்ப்ரெஸ் ஆகி ஸோ இது எடுத்தது தான் இந்த சிஎம். ஸோ இதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திஸ் இஸ் த போஸ்ட் வேர் ஹி கைடட் ஆர் கிவிங் த அவேர்னஸ் டு த ஸ்கூல்ஸ் டீச்சருக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க ஐசிஏ, அதில் ஸ்பீக் பண்ண வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் சிஎம்ஏ குரு அவார்ட். ஸோ சிஎம்ஏ வந்துட்டு நாங்கள் இந்த சாப்டர் வந்துட்டு சார் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே he is working with the individuals and also helping him to clear CMA on CAs. CMA and CA clear பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் வீடியோ ஐ ஹேவ் ஷேர்ட் இன் குரூப். ஸோ நான் குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்டோட சார் தான். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் முன்னாடி ஆரம்பிச்ச விட்டியும் ஜாயின் பண்ண பீப்புள்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலில் நம்ம ட்ரெயின் பண்ண இதையும் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் ஸோ ஐசிபிங்கிற ஒரு அகாடமி ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஸோ சிஎம்ஏ குரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டைப்ஸ் வித் டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ஸோ எந்தெந்த காலேஜஸ்லாம் வி ஹாவ் டைப்ஸ் ஃபார் ரன்னிங் திஸ் சிஎம்ஏ ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கான மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் இன் பொள்ளாச்சி, எஸ்டிசி, காமன்லி கால்ட் அஸ் எஸ்டிசி. ஸோ அவங்களுக்காக நம்மளுக்கு ஒரு எம்ஓயு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திருப்பூர் குமரன் காலேஜ் ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங், அண்ட் ரத்தினம் அண்ட் நெஹ்ரு காலேஜ் இன் கோயம்புத்தூர். ஓகே, ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ எது வந்துட்டு எங்களுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்ததா இன்ஸ்டிடியூஷனா கொண்டு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் ஐ வில் சே we are authorized satellite center of Institute of Cost Accountant of India in Coimbatore chapter. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, ஸோ இந்த சர்வீஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான லைசன்ஸை நம்ம கோயம்புத்தூர் சாப்டர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு இவங்க இது வரைக்கும் ஆத்தரைசேஷன் ஆர் லைசன்ஸை கொடுத்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் 25 years we got this license to be act as an authorized satellite center. Okay, so first thing அதை தான் சொல்றேன். ஸோ தட் எம்ஓயு சைன் பண்ண வீடியோ ஃபோட்டோஸை நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் கூட எம்ஓயு அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறேன் இங்கே ஃபோட்டோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ திஸ் ஆல்சோ ரிகார்டிங் த சேம். அண்ட் வாட் ஆல் த ஃபீச்சர்ஸ்? ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, வீல் ஹேவிங் எ மொபைல் ஆப். ஸோ மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி அப்படிங்கிறதுக்கு ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வில் பி ஹேவிங் எ அட்டண்டன்ஸ். ஸோ எல்லாமே வந்து அட்டண்டன்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலை கொடுக்குறோம். ஸோ அசைன்மெண்ட் அண்ட் ஹோம்ஒர்க் மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஆப்ல. அண்ட் இன்னைக்கு ஏதாச்சும் நியூஸ் இருக்குது அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் வில் ப்ரொவைட் அண்ட் ஸ்கெட்யூல் அண்ட் டைம் டேபிள். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ், என்ன டைம் டேபிள், என்ன டைம்ல நடக்கும் அப்படிங்கிற டைம் டேபிளும் கொடுத்துருக்கோம். ஸோ வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ், ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்துட்டு 200+ எக்ஸாம்ஸ் நான் செப்பரேட்டான ஒரு பிபிடியாகவும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ் டு பேரண்ட். ஸோ ஒரு பேரண்ட்டையும் நம்ம இதில் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ இட் இஸ் நாட் டு மானிட்டர் அப்படிங்கிறக்காக இல்லை. ஸோ உங்கள் மார்க்ஸை நான் ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்கள வச்சு உங்களை வந்து இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ எதுக்காக நான் வி ஆர் சென்டிங் டு பேரண்ட்ஸ்னா, வி ஹாவ் டு மேக் த ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, because they are also paying fees out of that. Yes?
ஸோ வி ஹாவ் டு மேக் த ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிள். ஸ்டூடெண்ட் பேரண்ட்டுக்கும் நம்ம பையன் இல்லை நம்ம பொண்ணு எப்படி வந்துட்டு இந்த சிஎம்இ ப்ரோக்ராமில் என்ன மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, எப்படி படிச்சுட்டு இருக்காங்க, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் வி ஹாவ் பிளான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஃபேக்கல்ட்டி. Okay, so this is what our faculty have. So they have an immense experience in teaching. Okay, so I have mentioned about the teachers who are all taking a different papers. யார் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. Okay, so நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் ஸோ ஜஸ்ட் அகாடமிக் பார்ட் அந்த வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு எக்ஸாம் சென்ட்ரிக்காக இல்லாமல் ஸோ லைக் ஸோ ஸ்டூடெண்டோட பேஷனையும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ நிறைய தனித்திறமைகள் இருந்திருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ கெரியருக்காக அவங்க பேஷனை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we have done this project or we had done this event called Master Talent Search. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட் டைம் இதை நடத்தியிருந்தோம் 2021 நடத்தியிருந்தோம். ஸோ இது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட தனித்திறமை, ஸ்டூடெண்ட்டோட பேஷன், அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா தே கேன் ஷோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸோ பியானோ, டான்ஸ், சம் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அவங்க ஸோ அதை தே கேன் எஸ்டாப்ளிஷ். ஸோ அதுக்கான இது. ஸோ திஸ் திங் இஸ் கால்ட் ஸோ வி ஹாவ் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ஸோ டிஃப்ரெண்ட் காலேஜஸில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டீம்ஸை ஃபார்ம் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் கலந்து ஸோ ஒரு 5 பேர் 6 பேராக ஒரு டீமாக பிரித்து அந்த டீமுக்கு ஒரு டீம் லீடர் இது பண்ணி ஸோ அந்த டீமுக்குள்ளேயும் அவங்கள டீமுக்கான நேமை சூஸ் பண்ண வச்சு அவங்கள வந்துட்டு ஒரு 2 weeks வந்துட்டு டெய்லியும் தே வில் பி கம்பீட்டிங் இன் ஒன் குவிஸ். ஸோ ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் கூட குவிஸ் காம்படிஷன் தே வில் காம்படிட். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஸோ எல்லா டீமுமே வந்துட்டு அதில் காம்பீட் பண்ண வச்சு ஸோ ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் 2 weeks ஸோ வி ஹேட் அ வின்னர். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஸ்லோ லேர்னர் இருப்பான், ஃபாஸ்ட் லேர்னர் இருப்பான், ஸோ ஆவரேஜ் லெவல் லேர்னர் இருப்பான். ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறக்காக ஸோ டீமுக்காக படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வி ஹாவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். ஸோ இது எந்த அளவுக்கு ப்ரொமோட் ஆகும், எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு தெரியாமல் தான் ஆரம்பித்தோம். பட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் லம்னஸாக கொஞ்சம் லேசினஸோட இருந்தாங்களோ தே ஹாவ் ஷோட் அப். ஓகே, ஸோ ராப்பகலாக படித்தாங்க பிகாஸ் இட் ரிஃப்ளெக்ட் இன் ரிசல்ட்ஸ். ஸோ எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 games லாஸ்ட்ல இருந்தாங்களோ போக போக வி கேன் சி தேயர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வி ஹாவ் பிளான் திஸ் டு டேக். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் ஃபாலோயிங் இயர்ஸ்லையும் இதை நம்ம வந்து பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ வி ஹார் ஆல்சோ கிவிங் த கேஷ் ப்ரைஸ் ஃபார் த வின்னர்ஸ். ஸோ இந்த இயர் வந்துட்டு வாட் வி ஹேவ் ஃபிக்ஸ்ட் இஸ் லைக் 6,000 வந்து கேஷ் ப்ரைஸாக நம்ம அறிவிச்சிருந்தோம். ஸோ அது வி வில் பி handing over in a big event. So that big event நடத்துறப்ப we will be handing over. So next thing is masters leader னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம கிட்ட ட்ரெயின் ஆகி ஸோ நம்ம நடத்துகிற எக்ஸாம்ஸில் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டோட நம்ம நடத்துகிற சப்போஸ் இஃப் யூ ஆர் டூயிங் 200 ஈவெண்ட்ஸ் 200 மார்க் டெஸ்ட்னா அந்த 200 மார்க் டெஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸையும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நடத்துகிற தட் மீன்ஸ் ஐசிஏஐ நடத்துகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எல்லா கிளாஸஸ்க்கும் கரெக்டாக மானிட்டரோ அட்டண்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தே ஆர் கால்டு மாஸ்டர்ஸ் லீடர். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்க போகிறோம்னா அவங்களோட இன்டருக்கு ஆக போகிற ட்ரைனிங் ஃபீஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டையுமே மாஸ்டர்ஸே எடுத்துக்க போகுது. ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். So next thing is like, so we have resource persons கூட்டிட்டு வந்து so what we have done is like not only giving the motivation, so motivation மட்டும் கொடுக்காம ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்ல எப்படி நாம வந்துட்டு பாஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்டை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவையும் ஸோ நாங்கள் ரிசோர்ஸ் பர்சனை வச்சு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஹாவ் டன் திஸ் மச் ஆஃப். ஸோ ரிவிஷன் அண்ட் மாடல் எக்ஸாம்ஸ் எதுக்காக அப்படின்னா ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் வச்சா நம்மளால வந்துட்டு நிறைய 200+ நம்பர்ஸை காமிக்கிறதுக்காக எக்ஸாம்ஸ் கிடையாது. பிகாஸ் ஒய் வி ஹாவ் 200+ எக்ஸாம்ஸ்னாலும் ஒரு சாப்டர்லேருந்து வி வாண்ட் டு கெட் த மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை வந்து நாம் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வி ஹாவ் கிரியேட்டட் திஸ் 200+ எக்ஸாம்ஸ். ஸோ இந்த 200+ எக்ஸாம்ஸ்லையும் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம படிக்க வைக்கல.
ஸோ ஒரு ஐசிஐஐ பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிசல்ட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 100க்கு ஒரு 40 எபோ எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த பாஸ் பர்சன்டேஜஸ்க்காக நம்ம படிக்கிறோம். ஸோ வி ஆர் ஸ்டடியிங் ஆர் வி ஆர் லேர்னிங் ஃபார் சம்திங் டு ஒர்க் இன் கார்பரேட்ஸ். ஸோ அதுக்காக வி ஆர் ட்ரைனிங்னா, ஸோ பாஸ் பர்சன்டேஜை தாண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்டை மெட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த 200+ எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இங்கே எல்லா எக்ஸாம்ஸும் ஸ்டூடெண்ட்டோட மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸில் தான் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சும்மா ஒரு ஈவெண்ட் இன் த சென்ஸ் சிஎம்ஏ, சிஏ அண்ட் சிஎஸ் இந்த 3 எக்ஸாம்ஸுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ each and every career needs a lot of hard work. This is something which is recognized by whole India, that is the first exam அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜஸ்ட் வி வாண்ட் டு ஹேவ் ஃபன் வித் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபன் ஈவெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஈவெண்ட் தான். The event name is called சும்மா ஒரு ஈவெண்ட். ஸோ just a stress buster event we had for our students. Okay, so next thing is like Guru Drona Award is for teachers. What we have is, ஸோ கோயம்புத்தூர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருக்க ஸோ 100 டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டை நாங்கள் நாமினேட் பண்ண வச்சோம். ஸோ எந்த டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த அகாடமிக்ஸ்லையும் மோட்டிவேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ இன் பர்சனலி மோட்டிவேட்டிங் டு அச்சீவ் தேர் டார்கெட்ஸ் ஆர் அச்சீவ் தேர் எய்ம். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ ஸோ அந்த டீச்சர்ஸ் தே கேன் நாமினேட் ஃபார் திஸ் குரு த்ரோனா அவார்ட். திஸ் இஸ் ஃபார் டு கிவ் அ இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் டு த டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கு நம்ம இமென்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பிகாஸ் அவங்களால தான் ஒரு சைல்டோட கெரியரும் சம்டைம்ஸ் இட் வில் சேஞ்ச். அப்படிங்கிறதுக்காக வி ஹாவ் டு தேங்க் த டீச்சர்ஸ். இந்த ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் கால்ட் குரு ட்ரோனா. ரிகார்டிங் டு யுவர் கொஸ்டின் சார், திஸ் இஸ் அப் டு யூ நவ். ஸோ தட்ஸ் ஆல் வித் மை பிபிடி. ஸோ என்னோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். எனினாலும் யூ கேன் ஆஸ்க். எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலி இட் வாஸ் அன் வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் சார். அடிப்படையிலிருந்து ரொம்ப தெளிவாக எல்லா விளக்கமும் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசன்டேஷன் சார். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை பற்றி இதில் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதும் போது சப்போஸ் அதில் அவர் வந்து அந்த பாஸ் மார்க் அச்சீவ் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் வந்து அப்போ என்ன சார் பண்ணணும்? They have to retake their exams. So next வர எக்ஸாம்ஸ்ல they have to appear only by paying exam fees மட்டும் பே பண்ணி அட்டெண்ட். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி இப்போ அப்பயே நடக்குமா இல்ல per annum 2 times நடக்கும்னு சொன்னீங்க? 6 months once தான். ஸோ நெக்ஸ்ட் 6 month நான் வந்து அந்த எக்ஸாம் எழுதணும் இல்லைங்களா? கரெக்ட் சார். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிட்டா அந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அப்படின்னு நம்ம அது படிக்க போறேன்னு சொன்னாலே நிறைய பேர்த்தோட கருத்து வந்து அது படிக்கிறீங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமாச்சே, முடிக்க முடியாது, சிஎம்ஏ படிக்கிறீங்களா, சிஏ படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு நம்மகிட்ட இருக்கிற ஆர்வத்தை கூடி சம்டைம்ஸ் அது போயிருது. ஸோ அதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மோகன் சார் இந்த क्वेश्चन மட்டும் நான் ஆன்சர் பண்ணவா? நானும் ஆன்சர் பண்ணுவேன் சார், நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டு. ஆக்சுவலா அந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபீட்பேக் கொடுக்குறவங்க யாருன்றதுதான் விஷயம். ஒரு சிஏ முடிச்சவங்களோ இல்ல சிஎம்ஏ முடிச்சவங்களோ இல்ல சிஎஸ் முடிச்சவங்களோ இந்த கோர்ஸ் டஃப்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். எதுவுமே படிக்காம அதை பத்தி எதுவுமே தொடங்காத ஒருத்தர்கிட்ட இந்த கோர்ஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னா அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது, அதோட வேல்யூ தெரியாது. நிச்சயமா அவங்க இல்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீச்சல் தெரியாத ஒருத்தன்ட்ட போயிட்டு நான் நீச்சல் அடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்ல அது ரொம்ப கஷ்டம், அது உயிருக்கே ஆபத்து அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அதுல இருக்க பிளஸ் என்னன்னு அவன் சொல்ல மாட்டான். ஸோ அது நீங்க கேட்குற ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் அந்த இடத்துல உங்களை டிசைட் பண்றவங்க, நீங்க அடுத்து என்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்றவங்களா இருக்காங்க. ஸோ கேட்கக்கூடிய ஆள் உங்க கூட படிக்கக்கூடிய ஒரு பையன், சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனாவோ இல்ல பாஸ் பண்ண ஒரு பையன்ட்ட கேட்டீங்கன்னா இதோட வேல்யூ என்னன்றதையும் அது எவ்வளவு நல்லது அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால இதை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யாருன்றத பொறுத்துதான் நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. ஸோ நிச்சயமா பயப்பட வேண்டாம். சரியா? ஓகே, சூப்பர் சார். ஓகே. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை யாரு படிப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா,
ஒரு யூஜி டிகிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்களே சொல்லுங்க, ஒரு யூஜி டிகிரி படிக்கிறது கஷ்டமா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது கஷ்டமா? ஆப்வியஸ்லி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது தான் ஸோ கஷ்டம். இந்த மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட்டில் அதுதான் வந்திருக்கு. ஸோ ஸோ இவங்க காலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8 hours they will spend for யூஜி டிகிரி. ஓகே, 8 மணி நேரம் காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் வேரஸ் ஒன்லி அட்டெண்டிங் ஃபார் 1 hour. ஸோ 1 மணி நேரம் ஈவினிங்கில் அட்டென்ட் பண்ணுறதை வச்சுட்டு எப்படி அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வாட் தே ஆர் டூயிங் இஸ் லைக், ஸோ ஒரு வாட் டு சே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் யூ ஹாவ் டு டேக் திஸ் ஆஸ் கெரியர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு யூஜி டிகிரி கொடுக்குற ஒரு வேல்யூவோட இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸோட வேல்யூ சம்திங் டிஃப்ரெண்ட், ஓகே, சம்திங் கிரேட் அப்படின்னா அதுக்கு போகிற எஃபர்ட்டை ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா பாஸ் பண்ணலாம், இதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா கன்சிடரே பண்ண முடியாது நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்வளோ மணி நேரம் எதுக்கு ஒர்க் பண்ணுறோம், அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி யூ கெட் அந்த 8 மணி நேரம் ஒர்க்கை நீங்கள் இதுக்கு போட்டுட்டு காலேஜுக்கு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் போட்டிங்கன்னா அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ ப்ராபபிளாக மேஜராக இருக்க ஸ்டூடெண்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். ஸோ ஈவினிங் போய் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க, பட் தே ஒன்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து 8 மணி நேரம் காலேஜ் படிச்சிருக்கீங்க. ஸோ அதே நான் வந்து அதுக்கு அதிகமாக கேட்கல, அதில் பாதி போட்டாங்கனாலே யூ கேன் பாஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ வி ஆர் நாட் ஹியர் ஃபார் கெட்டிங் பாஸ் மார்க் வச்சு நான் இங்கே பேச விரும்பல. பிகாஸ் வி ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட் which I want you to get beyond that standard. அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேலே போகணும். ஐசிஐ வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எவ்வளோ போனோம் அப்படின்னா தான் அந்த ஐசிஐயை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சார், இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யூஜி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சைட்ல பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி பண்றது நம்மளுக்கு பெனிஃபிட்டா, இல்லைன்னா நம்ம 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது பெட்டரா? பிகாஸ் நான் ஏன் கேட்கறேன்னா, இந்த படிச்சுட்டு இருக்கவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு சிஏ சிஎம்ஏ வந்து கை கொடுக்கலனாலும் எனக்கு ஒரு டிகிரி இருக்கும், நான் அதை வச்சு நான் எதை மேனேஜ் பண்ணிக்குவேங்கிற மாதிரி ஒரு பயத்திலே அதுவும் பண்ணிக்கிறாங்க. ஸோ 12th முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா போறது பெட்டரா, இல்ல தனியா பண்றது பெட்டரா சார்? யூஜி பண்ணிட்டு இருக்கும்போது. சூப்பர் கொஸ்டின். ஸோ இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னா, நான் பர்சனலாக என்ன பிலீவ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 12th முடிச்சு விட்டு யூ ஹேவ் டு சூஸ் யர் கெரியர். ஸோ உங்கள் கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு யூஜி டிகிரி கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ பிளான் ஏ பிளான் பின்னு நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா ஸோ பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பி யூ கேனாட் சூஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இஃப் யுவர் பிளான் ஏ ஃபெயில்ஸ் அப்படின்னா அனதர் பிளான் ஏ தான் இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா அப்போதான் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் போகும். ஓகே, ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் பீப்புள் இஸ் லைக், ஸோ நீங்கள் ஒரு சிஎம்ஏ ப்ரோக்ராம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஓகே, ஸோ சைடில் நீங்கள் ரெண்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஆல்சோ டூ. ஓகே, நீங்கள் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக நான் விரும்புகிறேன், தட் மீன்ஸ் 12th முடிச்சுட்டு நீங்களோ நானோ விரும்புகிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கான நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கான இன்டென்சிட்டி எல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் டீவியேட்டடாக பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு டீவியேட்டடாக பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு யூஜியில் போயிட்டு நான் சைடில் சிஏ பண்ணிட்டு இருந்தேன் பட் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓகே, எடுத்துக்கவே மாட்டாங்கன்னா எங்கேயுமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நான் சிஏ ட்ராப் அவுட்னு சொன்னீங்க அப்படின்னா they won't recognize. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் வேலைக்கு யூஜி டிகிரி வச்சுட்டு வேலைக்கு போகிற ஒரு இடத்துல ஸோ நான் சிஏ படிச்சுட்டு இருந்தேன் சார் பட் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் நாட் பிரிங் யூ எனி மெரிட் பாயிண்ட்ஸ் எதுவும் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் பீப்புள் இஸ் லைக், ஸோ 12th முடிச்சோடனே ஜாயின் பண்ணி பண்ணுங்க, பிகாஸ் யூ கேன் சேவ் டைம் அண்ட் ஆல்சோ யூ கேன் சேவ் மணி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக், நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் அப்படின்னா, ஸோ என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் பேக்கப். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேக்கப்புக்காக தான் இந்த யூஜி டிகிரி எல்லாருமே போடுறாங்க. நீங்கள் யூஜி டிகிரி போடுறதுனால உங்களுக்கு பேக்கப்புக்கான ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் லூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எங்கே அப்படின்னா, ஸோ நீங்கள் நிறைய வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க உங்கள் யூஜி டிகிரியில். டைம் வேஸ்ட்னா என்னன்னா, அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 9 to 5 வந்து அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் படிக்கலினாலும் யூ ஹாவ் டு ரைட் யுவர் எக்ஸாம்ஸ்.
ஸோ அதுக்கு இன்டர்னல்ஸ் இருக்கு, 2 இன்டர்னல் நடக்கும், ஒரு மாடல் நடக்கும், ஒரு இது நடக்கும். அதெல்லாம் இட் காஸ்ட் யுவர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டைமிங். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா ஒரு யூஜி டிகிரி படிக்கிறதுனால ஸோ உங்கள் சிஎம்ஏ ப்ரோக்ராம் வந்து வேஸ்ட்டாக போகுமா சார்? அவ்வளோ டைமிங்னாலும் இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் பேலன்ஸ் இட்னா ஈஸிலி பேலன்ஸ். நிறைய பேர் பார்த்துருக்கேன், யூஜி டிகிரி பண்ணிட்டு முடிக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ நீங்கள் டிகிரி பண்ணணுன்னாலும் பண்ணலாம், டேரெக்டாக எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். பட் பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ யார் வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னா, சிஎம்ஏ டேரெக்டாக முடிச்சவன், 12th முடிச்சுட்டு போகிறவன் டேரெக்டாக ஈஸியாக டைமிங்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் கிளியர் பண்ணுவான். ஸோ இஃப் யூ கேன் மேனேஜ்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ முன்னாடி தான் இந்த இது இருந்துச்சு என்னன்னா, ஸோ ஒரு டிகிரி வேணும் எதுக்காக அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு கவர்மெண்ட் ஜாப் எனிதிங், அப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டிகிரி வேணும், யூ கேன் சி. பட் நவ் யூஜிசி ஹேவ் கிளியர்லி செட் இட் இஸ் ஈக்குவல் டு பிஜின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நார்ம்ஸையும் அங்கே போயிடுது. யூ கேன் டைரக்ட்லி அப்ளை ஃபார் எனி கவர்மெண்ட் செக்டர். ஓகே, முன்னாடி எதுக்காக படித்தேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு ஒரு டிகிரி இருந்தால் தான் ஐ கேன் அப்ளை ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ கவர்மெண்ட் சைடில் நான் செக்டருக்குள்ளே போகிறதுக்கு ஐ கேன் அப்ளை. பட் ஈக்குவலன் டு பிஜி அப்படின்னு கொண்டு வந்தங்காட்டி என்னன்னா, ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியாவை அங்கே அடி வாங்கி ஸோ யூ கேன் டைரக்ட்லி கெட் இன் டு எனி கைண்ட் ஆஃப். ஓகே சார். ஓகே சார், நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபீல்ட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்டு எந்த விதமா இருக்கும், எப்படி இருக்கும்? எஸ், யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக நீங்கள் மாறணும் அப்படின்னா, ஸோ இதில் யார் வந்து ஃபுல் ஹையை யார் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தான் ரீச் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டு ஸோ ஒரு கன்சல்ட்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ரெஜிஸ்டர் அப்படின்னாலும் ஒரு சும்மா ஒரு சின்ன கம்பெனி உங்களை மாதிரி ஒரு 4-5 சிஏ ஆர் சிஎம்ஏ வச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் புட் அ டைப் வித் கார்பரேட்ஸ். இந்த கார்பரேட்ஸ்க்கு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், இந்த ஃபினான்ஸ் ஆஃப் செக்டர் ஃபுல்லாவா நான் வந்து அவுட் சோர்சிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆர்எஸ் வந்து இந்த பகுதியை மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். ஸ்டார்ட் அப் அவங்க வந்து ஃபினான்ஸ் எல்லாம் அவ்வளோ மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி டை அப் வித் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் ஆஸ் வெல். கார்பரேட் கிட்ட போயிட்டு ஆஃப்டர் கெய்னிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யூ கேன் அவுட் சோர்ஸ். ஓகே, யூ கேன் க்ரோ. ஸோ நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டு ஓகே கூகுள் தான் பெரிய கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் தான் பெரிய கம்பெனி ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த ஃபீல்டில் எங்காச்சும் ஒரு கம்பெனி தான் பெருசு அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, தே ஹாவ் இந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கோர்ஸோட இன்பில்ட்டாக வரங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆடிட்டர்ஸ், எல்லா காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாத்துக்குமே கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அவங்க பண்ண முடியாத அந்த ஃபீல்டில் அவங்க பண்ண முடியாத வேலையே இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் எங்கேயுமே இங்கே வந்துட்டு இந்த கார்பரேட் தான் பெருசு, இந்த சிஎம்ஏல இவங்க தான் நல்லா பண்ணுவாங்க, அவங்க தான் நல்லா பண்ணுவாங்கன்னு யூ கான் டிஃப்ரென்ஷியேட். ஓகே, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொஃபஷனல். அதனால தான் அதுக்கு பேர் ப்ரொஃபஷனல். ஓகே ஓகே சார். சார் இப்போ 12th வந்து ஒரே நிமிஷம். ஓகே சார். ஆக்சுவலா இப்போ ஒரு ஆண்டர்பிரனருக்கு எந்த வகையில அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. சிஎம்ஏ அப்படின்ற அந்த ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இப்போ வந்து சிஏ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி என்ன ஏர்ன் பண்றாங்க, அவங்க எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்ன்றதை டிசைட் பண்ற அத்தாரிட்டி சிஏ. சிஎம்ஏன்றது இப்போ ஒரு பேனா இருக்கு அப்படின்னா, அந்த பேனா மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதுக்கு அவங்க எவ்வளோ டாக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸுக்கு அதை சேல் பண்ணணுன்றத ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்க தான் காஸ்ட் ஆடிட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நீங்களே ஒரு ஓனரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு ப்ராடக்டை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியான பிரைஸ்ல தரமான ப்ராடக்டை உங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வேற ஒரு கம்பெனிக்காக பண்ணும்போதே உங்களால பெஸ்டா பண்ண முடியுதுன்ற போது இது உங்களுக்கான ப்ராடக்ட். ஸோ நீங்களா ஓனர், அப்போ அந்த பிசினஸ் என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றவங்களாவோ வந்தா வேற லெவல்ல அவங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா அவங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியால பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எல்லா கம்பெனிஸோட ஹெட்டும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹெட் யாரா இருப்பாங்கன்னா ஒரு சிஎம்ஏ. இப்போ
இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரயில்வேல நிறைய சிஎம்ஏஸ் அப்பாயின்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால மொத்தமே இருக்கிறது 85,000 சிஎம்ஏஸ் தான் இருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிஎம்ஏஸே மொத்தம் 85,000 சிஎம்ஏஸ். ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வேகன்சிஸ் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட டிமாண்ட் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிங்கும் இப்போ நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நிறைய சிஎம்ஏஸ் கொண்டு வரதுக்கும் கவர்மெண்ட் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஜாபா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனா அதை எடுத்து போகணும். நம்ம வந்து அது ஒரு பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாலும் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸலன்ட் சார். நீங்க இப்ப சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆர்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருந்தது. இப்போ எங்களுக்கு இப்ப அதே இது சிஎஸ்க்கும் சொல்லிருங்களேன் சார். ரொம்ப நீங்க ஈஸியா சொன்னா ஒரு ஒரு ஒருத்தரோட இன்கம், ஒரு ஒரு கம்பெனியோட இன்கம் அப்படிங்கிறத இது பண்றது, அதாவது ஆடிட் பண்றது மாதிரி சொன்னீங்க. ஸோ இது வந்து டோட்டலா ஒரு மேனுஃபேக்சரிங் சிஎம்ஏங்கிறது மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ரா மெட்டீரியல் இன்கம், ரா மெட்டீரியல் இன்சைட்ல இருந்து அந்த பொருள் வந்து ஃபினிஷ் பண்ணி வெளியில போற வரைக்கும் உங்களுக்கான டாக்ஸஸ் என்ன எல்லாமே நீங்க இது பண்ணலாம் சொல்லுங்க. பட் இதே மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு சிஎஸ்க்கு சொன்னீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் சொல்லுங்க. சிஎஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லுவோம். கம்பெனிக்கு பதிலாக சைன் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. அவர் சைன் பண்ண கம்பெனி சைன் பண்ணதா அர்த்தம். ஸோ அங்க கம்பெனில நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்கும் சரி, அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையும் ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ சிஎஸ் அப்படின்றவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிமாண்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ரீசன்னா கவர்மெண்ட்ல புதுசா கொண்டு வரக்கூடிய நார்ம்ஸ். முன்ன பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு 10 crores டேர்ன்ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, 5 crores டேர்ன்ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு சிஎஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த அமௌண்ட் சொல்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. 10 crores இருந்தாதான் இயர்லி டேர்ன்ஓவர், 10 crores இருந்தாதான் சிஎஸ் வேணும். அப்படி இல்லைன்னா சிஎஸ் வேண்டாம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டிமாண்ட் அப்படின்றது கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சிஎம்ஏ அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. ஸோ சேலரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து டேலண்ட் அப்படின்றது ஒண்ணுதான். சிஏ பெருசா, சிஎம்ஏ பெருசா, இல்ல சிஎஸ் பெருசா அப்படின்னா இது மூணுமே வேற வேற. இது மூணுமே கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஸோ மூணுமே ப்ரொஃபஷனல் கோர்சஸே தவிர அவங்க செய்யற வேலைங்க வேற வேற. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் நிச்சயமா மாறதான் செய்யும். ஒரு சிஎம்ஏ அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணா 3 இயர்ஸ் 6 monthsக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா ஒரு சிஎஸ் அப்படின்றது 6 years ஆகும். இதே ஒரு சிஏன்றது 6 years ஆகும். அப்போ டியூரேஷன் டிஃப்ரெண்ட், ஃபீஸ் டிஃப்ரெண்ட், அங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்போது அந்த கோர்ஸ் மூணையும் நம்ம கம்பேர் பண்றது அப்படின்றதே ஒரு சரியான விஷயமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மூணுமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்தியால கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மூணுமே. எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். இப்ப சொன்னீங்க இந்தியாவில் மொத்தமே வந்து ஒரு 85,000 சிஎம்ஏஸ் தான் இருக்காங்க அப்படின்றீங்க. ஆனா நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியுது. இந்த கோர்ஸ் வந்து இவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு, இவ்வளோ நல்ல ஒரு கோர்ஸ் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லாதது காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன் நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் பத்தி சிஏ அப்படின்னா அதை சிஏ முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பாக்குறாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் சிஏ முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு சிஏ முடிச்சான், நானும் சிஏ பண்ணணும்னு நீங்க பண்ணுவீங்க. சிஏ முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் உள்ள வர்றாங்க. ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சவங்க ரொம்ப கம்மி. அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க கூட அறிமுகமானவங்க ரொம்ப கம்மி. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கிள் ரொம்ப சின்ன சர்க்கிளா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் கொஸ்டின் என்ன கேட்பாங்க எல்லாரும்னா, சிஏ பெருசா சிஎம்ஏ பெருசா அப்படின்னு கேட்பாங்க. சேலரி வைஸ்ன்னு பார்க்கும்போது சிஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன ஆயிடும், சிஎம்ஏல இருந்து டிராப் ஆகி எல்லாரும் சிஏக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் அட் ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்கே தவிர ஒரு சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 பேர் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 50 பேர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஆனா சிஏ பொறுத்த வரைக்கும் என்னோட டீச்சிங் ஃபீல்டுல நான் பார்த்தது ஒரு 100 மெம்பர்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் இல்ல 2 பேர் கிளியர் பண்ணி ஃபைனல் முடிச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு.
அது என்னன்னா அதை பத்தின ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட வரல. ரெண்டாவது, நான் போயிட்டு இதை வந்து சிஎம்ஏ நல்ல கோர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த கோர்ஸை நான் மார்க்கெட்டிங் பண்றேன்னு நினைச்சுக்குவாங்க. இவரு ஏதோ புதுசா ஒரு கோர்ஸை சொல்றாருப்பா. 2016 வரைக்கும் சிஎம்ஏ அப்படின்றது ஐசிடபிள்யூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2016க்கு அப்புறம் ஐசிடபிள்யூன்றது சிஎம்ஏன்னு கன்வெர்ட் ஆகுது. இப்போ இதுல பத்தின அவேர்னஸ் மொத்தமாவே எங்கேயுமே இல்ல. அதை தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா இடத்துலயும் சொல்றோம், அதை புடிச்சு மேல போறவங்க போயிட்டு இருக்காங்க. அதை பத்தின இன்னும் அந்த நம்பிக்கை அப்படின்றது கிரியேட் ஆகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய சிஎம்எஸ் கிரியேட் ஆகணும். ஒரு நல்ல டீம் பெருசா ஜெயிச்சு காட்டணும். ஒரு நல்ல பொசிஷன்ல அவங்க போய் உட்காரும் போது அவங்கள பார்த்து நிறைய பேர் வெளியில வருவாங்க. அப்படிதான் நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணேன். அதுல 26 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல சிஎம்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் அப்பதான் எல்லாருக்குமே காலேஜ் முழுக்க தெரிய வருது. சிஎம்ஏ குரு அப்படின்ற அவார்ட் கிடைக்குது, காலேஜுக்கு பெஸ்ட் காலேஜ் அப்படின்ற அவார்ட் கிடைக்குது, சிஎம்ஏல பெஸ்ட் காலேஜ் அப்படின்ற அவார்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு தொடக்கம் தான். இப்போதான் அதை பத்தின விஷயங்களை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது, இதோட பணம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நோக்கமா வச்சுக்கிட்டு கிளாஸஸ் எடுக்கும்போது அர்ப்பணிப்போட அந்த இடத்துல அவனை அடுத்த லெவலுக்கு கைட் பண்ண மாட்டோம். இது என்ன காரணம் இருக்கு அப்படின்னா, ஃபவுண்டேஷன், அதாவது சிஎம்ஏக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒன்னு ஃபவுண்டேஷன், இன்னொன்னு கேட். இப்போ ஃபவுண்டேஷன் ரூட்ல ஒருத்தர் உள்ள வர்றாங்க அப்படின்ற போது அவங்க ஃபைனல் இன்டர் முடிச்சா ஜாப் கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இன்டர் முடிச்சுட்டா ஒரு 30,000 to 40,000 கோயம்புத்தூர்ல ஜாப் கிடைக்கும். இதே கேட் மூலமா வந்தாங்கன்னா அவங்க இன்டரே போக முடியல. ஏன்னா இன்டருக்கு 23,100 rupees ஃபீஸ். அவ்வளவு அமௌண்ட் அவங்களால பே பண்ண முடியல. கேட் பாத்தீங்கன்னா 12,400 சம்திங் வரும். கேட் முடிச்சாலே அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி கிடைச்சிருது. ஆனா தமிழ்நாட்டுல கேட் முடிச்சவங்கன்னு மொத்தமா விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு 10ல இருந்து 15 பேர். தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா ஸ்டேட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கேட் ஃபவுண்டேஷன் யாருமே எழுத மாட்டான். கேரளாவை போய் கேளுங்க, ஃபவுண்டேஷன் யாருமே எழுத மாட்டான், எல்லாருமே கேட் தான் எழுதுவான். என்ன காரணம்னா, கேரளா கவர்மெண்ட் கேட் கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கேட்டுக்கு உண்டான 12,400 rupees அமௌண்ட்டையும் திரும்ப கொடுத்துருது. கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணுது. இப்ப இந்த விஷயத்த இங்க யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்ல. என்ன காரணம்னா, யாருக்கிட்டையும் அப்ரூவல் இல்ல. சிஎம்ஏ அப்படின்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் அவங்க வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. கேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல சென்டர்ஸ் அப்ரூவல்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தானுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அது ஒண்ணுதான் இருக்கு. வேற எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் அப்படின்றது கிடையாது. அதை பத்தின அவேர்னஸ் கிடையாது, அப்டேட் கிடையாது. சிஎம்ஏல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல. சோ இது எல்லாமே அதோட சார். அந்த கேட் ஃபுல் ஃபார்ம் கேட் என்ன சார்? அதை பத்தி ஒரு ஒன் லைனர். சார் ஐ திங்க் ஸோ இது இன்டர்நெட் ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நீங்க சொல்லுவீங்க சார். கேட் ஸோ கேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ சர்டிஃபைடு அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ், ஸோ அதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ எதுக்காக இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது சிஎம்ஏல இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டோட இது தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் யூர் கிளியரிங் கேட், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த கேட்டை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபவுண்டேஷன்லேருந்து யூ ஆர் கெட்டிங் எக்ஸம்ப்டட். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன்லேருந்து யூ ஆர் கெட்டிங் எக்ஸம்ப்டட் அண்ட் டைரக்ட்லி யூ கேன் கெட் இன் டு இன்டர்மீடியட். ஸோ இன்டர்மீடியட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போகிறதுக்கான ஒரு வழி தான் இந்த கேட். ஸோ இந்த கேட் வந்து தனி நபர், தட் மீன்ஸ் தனியாக ஒரு பாடி கொடுக்கல. ஸோ சிஎம்ஏக்கான டிபார்ட்மெண்ட் தான் அவங்க எடுத்து தான் செய்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேரளா பீப்புள்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க, ஏன்னா இதை பற்றின அவேர்னஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான். ஸோ சார் கேட்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார், நீங்க சொல்லுங்க. ஸோ இது ஃபுல்லாக ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஃபவுண்டேஷன்லேயே இங்கே கேட்டோட இது என்ன அப்படின்னா, கேட்டுக்கும் ஃபவுண்டேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபவுண்டேஷன் படிச்சீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ வேர் ஸ்க்ராட்ச்லேருந்து வரலாம். ஓகே, ஸோ உங்களோட அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்டர் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனில் இருக்க பேப்பர்ஸு கேட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இன்னொரு நல்ல விஷயம் கேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
கேட் படிக்கிறப்பவே நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போகணும் ஒரு ஆடிட்டர் கிட்ட. ஓகே, ஸோ அந்த பெனிஃபிட் வந்துட்டு கேட்ல இருக்கு. பட் ஃபவுண்டேஷன் நாங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சஜஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணுறதுக்கான இதுதான். ஏன்னா ஸோ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா தான் உங்களை யாருமே வந்துட்டு தே ஒன்ட் ரெகக்னைஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் பண்ணுற எல்லா வேலையும் எனக்கு தெரியும் சார். ஓகே, ஸோ எல்லா வேலையுமே எனக்கு தெரியும், பட் எனக்கு இந்த சிஎம்ஏயோட சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் நான் இல்லை, எக்ஸாம்ஸ் எதுவுமே எழுதலை அப்படின்னா எந்த ஒரு கார்பரேட்ஸும் நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. வேறு ஸோ இதே வந்துட்டு எனக்கு வந்து நீங்களே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஐடி எடுத்துக்கிங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே பண்ண தெரியும் ஐடி அப்படின்னா தே வில் ரெகக்னைஸ் இட் பிகாஸ் உங்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. ஸோ யூ ஆர் ஆத்தரைஸ்டு டு டூ இட். பட் சிஎம்ஏ அப்படிங்கிறது இஃப் யூ வாண்ட் டு சைன் இன் எனி கம்பெனி பேப்பர்ஸ்னாலும் அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், அந்த கோர்சஸ் முடிச்சிருக்கணும். ஸோ கேட் என்னோட சாருக்கு தான் நல்லா தெரியும், ஒபியஸ்லி சாருக்கு தான் நல்லா தெரியும். ஸோ என்னோட ஓவர் வியூ வந்துட்டு என்கிட்ட சார் சொன்ன ஓவர் வியூ வந்துட்டு இதுதான். ஸோ சார் சொன்ன மாதிரி சார் தான் அப்ரூவல் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் ஆல்சோ எட் டு கெட் தட் அப்ரூவல். ஸோ மாஸ்டர்ஸும் அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த கேட்டுக்கான ஒரு விஷயத்துக்கான அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் கெட் த அப்ரூவல் ஃபார் தேட். அந்த அப்ரூவலையும் நம்ம வாங்கிடுவோம், இன்னொரு 10 to 20 டேஸ்க்குள்ள அது வாங்கிடுவோம். பட் சார்கிட்டே கேட்டாலும் ஸோ எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ ஃபவுண்டேஷன் சொல்லுவார். அது வழியாக நம்ம ப்ராப்பராக உள்ளே போகணும் அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து போகிற மாதிரி. ஸோ கெட்டிங் தட் கேட் வந்துட்டு யூ கேன் ஆல்சோ கெட் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. தட் மீன்ஸ் நீங்கள் இன்னொரு சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னா கேட்டோட சர்டிஃபிகேஷனும் எனக்கு வேணும்னா யூ கேன் கெட் இட். ஸோ அந்த விதத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்று தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ரெண்டுமே பண்ணிக்கலாம். தட்ஸ் யோர்ஸ். ஸோ ஜஸ்ட் மினிட் சார், அவர் என்ன இஷ்யூ நான் பார்க்குறேன். ஐப்பன் என்ன क्वेश्चंस பேலன்ஸ் இருக்கா ஐப்பன்? இல்ல நான் அந்த பிரசன்டேஷன்ல நிறைய क्वेश्चंस ஆன்சர்ஸ் வந்துருச்சுனா. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் சார் ஓகே? இல்ல சார் எனக்கு ஃபுல்லா கிளியர் இருக்கு. ஸோ சி கேட்டிருந்தீங்க. ஸோ சிஏவோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஏ வந்துட்டு இதுல இருந்து ரொம்ப மாறுபடாது. ஓகே, ஸோ சிஏலேருந்து ரொம்ப மாறுபடாது. ஸோ அதே 4 பேப்பர் தான் உங்களோட ஃபவுண்டேஷனுக்கு இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ நேம் வேற வேறையா இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் வேற வேறையா இருக்கும். ஸோ பட் சிஏக்கான ஃபவுண்டேஷன்லையும் 4 பேப்பர், சிஏக்கான இன்டர்லையும் 8 பேப்பர், சிஏக்கான ஃபைனல்லையும் 8 பேப்பர் தான். அதையும் 4 நாளாக 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு குரூப் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரெச்சில் அட் அ டைம் எழுதினாலும் எழுதிக்கலாம் 2 குரூப், இல்லை ஒரு குரூப் நான் எழுதி இன்னொரு குரூப் அதில் எழுதினாலும் எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த பாயிண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஒர்க் நேச்சரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர எக்ஸாம் பேட்டர்ன் அகாடமிக்ஸ் பேட்டர்னில் யூ கேன் மோர் ஆர் லெஸ் சிமிலர். ஸோ சிஏக்கான இது. ஸோ அதை கவர்ன் பண்ணுற பாடியும் டிஃப்ரெண்ட். ஸோ ஐசிஐ கிடையாது. ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு ஆப்வியஸ்லி அதுக்கும் தனியாக ஒரு பாடி இருக்குது. அது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அது நேமும் ஐசிஐ அப்படிங்கிறது மாதிரி தான் வரும். ஓகே, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கோயம்புத்தூரில் எங்கே இருக்கு அப்படின்னா ஸோ ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. ஸோ ஆர்எஸ்புரம் டிபி ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபி ரோட்டில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஐசிஐயோட கோயம்புத்தூர் சாப்டர் அண்ட் ராம்நகரில் இருக்கு. கண்ணன் சார். சாரி சார், டக்குனு அது கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, டக்குனு வெளியில போயிடுச்சு, உள்ள வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. சார் அந்த கேட் பத்தி கேட்டாங்க. கேட் அப்படின்றது சர்டிபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ். எப்போ ஜிஎஸ்டி வந்ததோ, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜிஎஸ்டி ஒர்க்கும் ஒரு சிஎம்ஏஸோ இல்லை சிஏஓ பார்க்க முடியாது அப்படின்ற பர்பஸ்க்காக அந்த கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அந்த கேட் அப்படின்ற கோர்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா டேலியில இருந்து ஆன்லைன்ல ஜிஎஸ்டி ஃபைலிங் வரைக்கும் எல்லா ட்ரைனிங்கும் இருக்கும். ஒரு 40 days ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரைனிங்ல இருந்து ஸோ முழுக்க கம்ப்ளீட்டா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மாதிரி இல்லாம 2 லெவலா பிரிச்சு, ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் முடிச்சா சிஎம்ஏல இன்டர் லெவலுக்கு போயிடலாம். 2வது செகண்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்கா இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட் கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் கிடைச்சிருது. அந்த சர்டிபிகேட் மட்டுமே வச்சுட்டு அவங்களோட ஒரு மினிமம் செக்யூரிட்டி, நீங்க ஒரு யூஜி முடிச்ச ஒரு மினிமம் செக்யூரிட்டி சொல்றீங்களே, அந்த மாதிரி அந்த கேட் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னாலே ஒரு ஆடிட்டர் கிட்ட
சைனிங் அத்தாரிட்டி மட்டும்தான் இருக்காதே தவிர அது தவிர மற்ற எல்லா ஒர்க்குமே அவங்களால பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி ஃபைலிங்ல இருந்து மற்ற எல்லா ஒர்க்குமே அவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இந்த கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் ஆஃபர்ட் பை இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சார் சில பேர் வந்து சிஏ சிஎம்ஏ இந்த ரெண்டு சேர்த்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு சார் இருக்கு? ஏன்னா நம்ம ஒண்ணு போகும்போதே நம்மளுக்கு இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் ரெண்டெல்லாம் பண்றாங்க. அதுவும் அட் சேம் டைம்ல டைம் கன்சம்ஷன் காண்டி இதெல்லாம் பண்றாங்க. அது வந்து அப்படி பண்ணும்போது அது முன்னாடி கம்ப்ளீட் எப்படி பண்றது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சிஎம்ஏ சிஎஸ் ரெண்டு ஆர்கனைசேஷனுக்கு இடையில எம்ஓயு இருந்தது. இப்போ சிஎம்ஏல பாத்தீங்கன்னா சிஎஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஃபவுண்டேஷன் முடிச்சவங்க சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எழுத வேண்டாம், டைரக்டா சிஎம்ஏ இன்ட்ரு வந்துடலாம். சிஎம்ஏவோட ஃபவுண்டேஷன் முடிச்சவங்க சிஎஸ்ல இன்ட்ரு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள இருந்தது. ஆனா அட் ப்ரெசன்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஎம்ஏ முடிச்ச ஒருத்தருக்கு சிஎஸ்ஓ சிஏஓ எந்த ஒரு எக்ஸம்ஷனும் கொடுக்கறது கிடையாது. ஆனா சிஎஸ் ஃபவுண்டேஷன் முடிச்சவங்க டைரக்டா சிஎம்ஏ இன்டர் வந்துக்கலாம். அதே மாதிரி சிஏல இன்டர் முடிச்சவங்க எங்கேயும் டைரக்டா இன்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ முன்ன இருந்த அளவுக்கு இப்போ ஃபிளெக்சிபிளா இல்லை. முன்ன வந்து ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அதனால ஈஸியா சைமல்டேனியஸா ஒரே டயத்துல சிஏ சிஎம்ஏ சிஎஸ் முடிச்சது. நிறைய சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன்ஸ் இருந்தது, இப்போ அந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகே சார், ஓகே ஓகே. சிவானா, உங்களுக்கு क्वेश्चंस ஏதாவது இருக்கானா? சிவானா? ஐயப்பன் அவ்வளவுதான் ஐயப்பன். தேங்க்ஸ் நோட் கொடுத்தேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. சார் மோகன் சார், கண்ணன் சார், உங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நீங்க ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருப்பீங்க, நிறைய பேத்துக்கு டீச்சிங் பண்ணணும், நிறைய உங்களுக்கு ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐயப்பன் வேற லெவல் மெச்சூரிட்டியில இருக்கீங்க. ஐயப்பன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்கள்ட்ட பார்க்க முடியல. கேட்குற கேள்வி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அதாவது நீங்க இல்ல உண்மையிலே சொல்றேன், அது இது எப்படின்னா ஸ்டடீஸ்ல ரெண்டு லெவல் இருக்கு. ஒண்ணு ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக செய்யறது, இன்னொன்னு ஆசைப்பட்டு படிக்கிறது, ஆசைப்பட்டு செய்யறது. ஸோ நீங்க எல்லா விஷயத்தையும் ஆசைப்பட்டு செய்யறீங்க, அதனாலதான் எல்லா விஷயங்களும் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆசைப்பட்டு செய்யுங்க, அது நிச்சயமா ரொம்ப அழகா வரும். தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஐயப்பன். தேங்க்ஸ் சார் கண்ணன் சார் அண்ட் மோகன் சார், ரொம்ப நன்றி. ஹோப்3 ஃபவுண்டேஷன் சார்பா நாங்க நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு உண்மையிலே நிறைய ஒரு அவேர்னஸ் இருக்கும்னு எனக்கே தெரியுது. ஏன்னா எனக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சது இதுல, கேட் பத்தி ஆகட்டும். ஸோ அது ஒன்னு இன்டர் ரிலேட் எப்படி ஆகுது, சிஎஸ்சிஎம் சிஎம் எல்லாமே ஒன்னு எப்படி இன்டர் ரிலேட் ஆகுது, ஸோ அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஃபுல் கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச். Both of you. Yeah. Thank you so much, sir.